ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஜெனி. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஒரு சோகமான செய்தி தாங்க உங்களுக்கு நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னாக்கா, நம்ம ராஜேஷ் சார் பார்த்தீங்கன்னாக்கா திரைப்படத்துல 150 படங்களுக்கு மேல இவர் நடிச்சிருக்கிறாரு. நிறைய குணச்சித்திர வேடத்துல நடிச்சிருக்கிறாரு. நான் நடிச்சா ஹீரோவை மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா நடிச்சவர் இவர். இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாயல்ல சிவாஜி கணேசன் சார் மாதிரியே இருப்பாரு. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா இவர் திரைப்படத்துல நடிக்கவும் வந்தாரு. நிறைய நடிச்சு பிரபலமானாரு. இவர் பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி மாவட்டத்துல மன்னார்குடியில இவரு இருந்தாருங்க. இவர் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப 75 வயதுல இவருக்கு மாரடைப்பின் காரணமாக மரிச்சிட்டாருங்க. இவர் மரிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவங்களுடைய மகன் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டுல இருக்கிறதுனால அவங்க வர்றதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா 2 டேஸ் வைக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணி எம்பாமிங் என்ற ஒரு மருந்தின் மூலமாக இவர் கெடாம ஸ்மெல் வராம பாதுகாப்பா வச்சு நம்ம பெரிய 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 பிரபலங்கள் எல்லாம் இறந்துட்டாக்கா இந்த ஃபார்மை தான் யூஸ் பண்ணி அவங்கள வைப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம ராஜேஷ் சாரும் வச்சிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னாக்கா 29 வருடங்கள் மட்டுமே கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயிலே சொல்லியிருக்கிறாரு. எல்லோருமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. நான் தனிமையில தான் இருக்கேன். ஒரு அழகான ஒரு ஊஞ்சல் கட்டி வச்சுட்டு அதில் உட்காந்துட்டு என்னுடைய மனைவி போட்டோ முன்னால இருக்கும். அதை பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. எவ்வளோ ஒரு விரக்தியா இருக்கிறாங்க. நிறைய காசு, பணம், பங்களா எல்லாமே இருக்கு. ஆனா அவருடைய வாழ்க்கையில ஒரு சோகம் இல்லைங்களா? ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சோகம் இருக்கும். என்னதான் நம்மளுக்கு பணம் இருந்தாலும் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதின்றது ஒண்ணு இருக்கணும் இல்லைங்களா? ஒரு சந்தோஷம்ன்றது ஒண்ணு இருக்கணும் இல்லைங்களா? யாருமே இல்லாத ஒரு அனாதை போல அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு அவரு சொல்ற அந்த ஒரு வார்த்தை கடைசி இன்டர்வியூவா அவர் கொடுத்திருப்பாரு. ஒவ்வொரு வாக்கு மூலமும் அவ்வளவு ஒரு அழகா அவரு சொல்லியிருப்பாரு. மனசு நொந்து வேதனையோடு கூட கூட அவர் சொல்லியிருப்பாரு. தனிமையில தான் இருந்தேன் கடைசி வரைக்கும். என் கூட யாருமே இல்லை. 29 வயசு 29 வருடங்கள் தான் நானும் என் மனைவி வாழ்ந்தோம். ரொம்ப அழகான வாழ்ந்தோம் நாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாரு. இப்போ பாத்தீங்கன்னா 75 வயதுல மாரடைப்பின் காரணமாக மரிச்சிட்டாரு. பாருங்க, எவ்வளவுதான் நம்ம இருந்தாலும் மனசுக்கு சந்தோஷம், சமாதானம், நம்ம கூட 4 பேர் இருக்கணும். எதுவுமே இல்லைனாக்கா பாத்தீங்களா எப்படி எல்லாம் இருக்காங்க. ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. கடைசி காலத்துல அவர் கூட இருந்து பார்க்கறதுக்கு கூட ஒரு சொந்தங்கள் கூட இல்லாம தொலை தூரத்துல இருந்துகிட்டு என்னங்க வாழ்க்கை? இருக்கிற வரைக்கும் மற்றவங்க மனசுல நல்ல ஒரு விதைகளாக விதைப்போம். நல்ல ஒரு வார்த்தைகளாக நம்ம பேசுவோம். சந்தோஷத்தோடு இருப்போம். யார் மனமும் புண்படாம பேசுவோம். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க மேல நம்ம கோபம் இருக்கிறத கூட அதை தணிச்சிட்டு அவங்க மேல அன்பை மட்டும் காட்டுவோங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்களும் நாளைக்கு இல்லவே இல்லை. மறிச்சிட்டாக்கா மீண்டும் நம்ம வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது. நம்ம விட்டு போன நம்ம செய்த நல்ல காரியங்கள், அன்பு கொடுத்தது, இது மாத்திரமே நிலைத்து அவங்க பேசப்படுவாங்க. அவர் மறித்தாலும் அவருடைய படங்கள் பேசப்படுது. அவர் செய்த நல்ல காரியங்கள் பேசப்படலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம இருக்கிற வரைக்கும் அன்பை மட்டுமே கொடுப்போம். அன்பு மாத்திரமே இந்த உலகத்துல மிக விலை உயர்ந்தது, மிக மதிப்பற்றது அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க, பைபிள்ல சொல்லியிருக்காங்க, குரான்ல சொல்லியிருக்காங்க. எல்லா லாங்குவேஜ்லயும் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தினரும் சொல்றது அன்பு மாத்திரமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அன்பையே கொடுப்போம், அன்பாகவே இருப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெனி. நன்றி, வணக்கம்.